பரவாயில்லப்பா, பையன் நல்லாவே பாடுறான். படுவா, நான் வேலை செஞ்சுட்டு முக்கிட்டு இருக்கிறேன். வேலை பாடுறான். நில்லு. படுவா, நில்றா. சொன்னா கேளு. ஓடாத. அலோக்கி நிர்மலா. ஓடாதரா, ஓடாதரா, நில்றா. நில்லு. ஒரு ஐஸ் கொடுப்பா. எனக்கு ஒரு ஐஸ் கொடுப்பா. ஐஸ் கொடுங்க. கற்பகம், பள்ளிக்கூடத்துக்கு போனோமா, பாடத்தை படிச்சோமா, வீட்டுக்கு வந்து சேர்ந்தமான்னு இருக்கணும். உனக்கு அண்ணன் நான் இருக்கேன், எவ்வளவு வேணாலும் படி. ஆனா ஒண்ணு, படிக்கிற பொண்ணுங்க பார்வை புக்கு மேலையும் பூமி மேல தான் இருக்கணும். பார்வை திசை மாறிச்சு, காலம் பூரா நம்ம தலைமுறையே முடியாது. ஒண்ணு சொல்றேன் கேட்டுக்க, சேராங்க கூட சேர்ந்துடாத. ஏய் கற்பகம், ஸ்கூலுக்கு தானே, வண்டியில ஏறு, 2 பேரும் சேர்ந்தே போலாம். வேணாண்டி, நீ போ, கூட அண்ணன் வருதுல்ல. என்னடி இது, கால்ல செருப்பு கூட இல்லாம? என் செருப்பு வேணா தரேன், போட்டுக்கிறியா? ஏய், என் தங்கச்சிக்கு செருப்புலையும் குத்தி கட்டுறியா? பாருடி உங்க அண்ணனை, நான் அப்படிப்பட்டவளா? சொல்லுடி உங்க அண்ணன் கிட்ட. இந்த கதை இங்க விடாத. எங்களுக்கு செருப்பு இல்லாம கூட நடந்து வர தெரியும். இந்த பேச்சுக்கு நாங்க மயங்க மாட்டோம். நாங்க நடந்தே வர்றோம்னு அங்க சொல்லு. ஆமாண்டி, நாங்க நடந்தே வரோம். கற்பகம், நானும் உங்க கூட நடந்தே வரேன்னு உங்க அண்ணன் கிட்ட சொல்லுடி. இந்த பாரு, உன்னால எங்க கூட வரவே முடியாது. இந்த பத்தியா, அது குறுக்கு பாதை. அதுலயே நாங்க நடந்து போயிருவோம். எங்க பாதம் ஒத்து வராது, புரியுதா? வாமா போலாம். தெரிஞ்சவங்களுக்கு போட்டேன். அது யாருடி தெரிஞ்சவங்க? எனக்கு தெரியாம இப்ப சொன்னா உனக்கு புரியாது. நேரம் வரும்போது நானே சொல்றேன். வப்பலாம். யாரு பாயா? அடே, நம்ம கசாப் கடை பாய். வாங்க பாய். என்ன புதுசா நம்மள தேடி வந்திருக்கீங்க? என்ன விஷயம்? காலையில 11 மணிக்கெல்லாம் கறி எல்லாம் வித்து போகுது. அதுக்கப்புறம் ஒண்ணும் வேலை கிடையாது. சரி, சும்மா தானே இருக்கோம். உருப்படியா சங்கீதத்தையாவது உங்ககிட்ட கத்துக்கலாமேன்னு உங்க வீடு தேடி வந்திருக்கேன் பாருங்க. நானா இங்க வரல, நம்ம தம்பி சொல்லிதான் உங்க தேடி வந்திருக்கேங்கிறேன். ஓஹோ, அதாவது 11 மணிக்கு மேல உங்களுக்கு வேலையே இல்லைங்கிறதுக்காக சங்கீதம் கத்துக்க வந்திருக்கீங்க. நீங்க கூட சும்மா கத்துற வேண்டாம். மாசம் மாசம் பணம் கொடுத்துருவேன்ல. நீ பணம் கொடுக்கணும் பாய், கரியா கொடுத்துருங்க. கொஞ்சம் விட்டா நீ சங்கீதத்தை கருவாட்டுக்கே வித்துருடா. பாய், சங்கீதத்துல உங்களுக்கு முன்னனுபவம் உண்டா? ஓரளவுக்கு இருக்கு. எந்த அளவுக்கு? எங்க கொஞ்சம் அறுத்து காட்டுங்க. வாரு வா. இவர் வாயை திறக்கிறத பார்த்தா கெஜலுக்கு வருவார் போல் இருக்கு. நீ தாளத்தட்டி கெடுத்துறாத. பாடு பாயே. பாலிருக்கி பழமிருக்கி பசி இருக்காது. பாலிருக்கி பழமிருக்கி. என்னடா இது? என்னத்தடா நான் அட்ஜஸ்ட் பண்றது? அவன் பாட்டுக்கு பால் இருக்கி பழம் இருக்கி கூழ் கூழ் வித்துட்டு இருக்கான். பசி இருக்காது. ஓ பாயே, இந்த இறுக்கி வரிக்கெல்லாம் நம்ம அப்புறம் வச்சுக்குவோம். இப்ப நான் உங்களுக்கு சங்கீதம் கத்து கொடுக்கட்டுமா? கத்து கொடுங்க. இப்ப நம்ம ஆரம்பிக்க போறது வரணும். என்ன கலர்? ஊதா. ஓஹோ, பிடிக்குமா? பிடிக்கும். இப்ப நான் பாடுறேன், அத அப்படியே நீ வாங்கி பாடு. கொடுங்க. கொடுக்குறேன். வர்ணம் எங்க பாடு. நின்னு கோரி வரணும். அப்படி விட்டு நின்னு கோரி வரணும். பாயே, நீ பாட்டு கத்துக்கு வந்தியா இல்ல வீட்டை கொத்தி விட்டு போலான்னு வந்தியா? அந்த கத்தி கொஞ்சம் கொடுக்குறியா? இந்த கத்தி இல்லாம நமக்கு பாட்டு வராது. அப்ப சரி, கத்தி இல்லன்னு உனக்கு பாட்டு வராது. கத்தியோடவே பாடு. நின்னு கோரி வரணும். அப்படித்தான், நின்னு கோரி வரணும். கரிச்சட்டி மண்டையா, இவனுக்கு நான் சங்கீதம் கத்து கொடுக்குறேன்னு சொன்னடா? இல்ல. அப்புறம் எதுக்கு கூட்டிட்டு வந்துவேன்? ஆடு வெட்டுறவன், மாடு வெட்டுறவன், கோழி வெட்டுறவனுக்கு எல்லாம் சங்கீதம் கத்து
கத்து கொடுக்குற இடமாடா இது? இவருக்கெல்லாம் சங்கீதம் வருமாடா? அவன் பாடினது நீ கேட்டியா? நின்னு கோரி வர்ணம் கொத்துறான்டா. அவன் கொத்துற இடத்துல 2 மூட்டை சிமெண்ட் பூசணும். ஆமா, நீ என்ன கேட்டவங்கிட்ட கரியாவே வாங்கிக்கிறியா? அவனை வாங்கிக்கடா. நான் எதுக்கு வர சொன்னு கேட்டு அப்புறம் அடிக்க. எதுக்கிட்ட வர சொன்ன? தினமும் கறி குழம்பு வாய்க்கு ருசியா சாப்பிட்டீங்களே, அது யாரு கொடுத்தது? யாரு கொடுத்தது? அந்த பாய் தான் கொடுத்தாரு. அதனாலதான் அவரை வர சொன்னேன். அட பரதேசி பையலே, இது முன்னாடியே தெரிஞ்சிருந்தா அந்த கறி குழம்ப நான் கையால கூட தொட்டுக்க மாட்டேன்டா. இவனுக்கெல்லாம் நான் சங்கீதத்தை எப்படா கத்து கொடுக்கறது? அவன் பாடினதை கேட்டியல்ல, நீயே சொல்லு. பாலிருக்கி பழமிருக்கி பசியிருக்கி கையில கல்லிருக்கி. தம்பி மணி பார்த்து சொல்லுங்க. மணி பார்க்க தெரியல இல்ல, அப்புறம் கடியாரா மாட்டு டைம் ஆச்சு. ஓ 2:30. உங்களுக்கு லெட்டர் வந்துருக்குண்ணே. அப்படியா? வரேண்ணே. யாருகிட்ட இருந்து? இங்கிலாந்து லெட்டர். இங்கிலாந்து ராணியா போட்டிருப்பாங்க. எரியா எரிசங்கலப்பாத. இது நான் எழுதும் முதல் கடிதம். நேற்று உங்கள் பாட்டை மிகவும் ரசித்தேன். யாரோ ரசிகர் இருக்காங்கப்பா. அது முதல் உங்கள் ஞாபகமா இருக்கிறது. இரவு முழுவதும் தூக்கம் வரவில்லை. என்னது அண்ணே, இது வேற விஷயம். நானே படிச்சுக்கிறேன், நீங்க போங்க. ஒரு தடவை படிச்சு சொல்லுங்க தம்பி, கேட்டு போறேன். நான் படிச்சுக்கிறேன், போங்க. வணக்கம். இது நான் தங்களுக்கு எழுதும் முதல் கடிதம். கடிதத்தை எப்படி துவக்குவதென்றே புரியவில்லை. நேற்று தாங்கள் பாடியதை கேட்டேன், மனதை பறிகொடுத்தேன். அதற்கு காரணம் தங்களின் குரல் இனிமையா, பாடத் திறமையா, பாடலில் வெளிப்பட்ட உயர்ந்த கருத்துக்களா, இல்லை தங்களின் அழகிய உருவமா, எது என்றே எனக்கு விளங்கவில்லை. புரட்சி கவிஞரே, தங்களின் கொள்கை முழக்கம் கேட்டு தங்களின் தொண்டர் கூட்டத்தில் இடம் வகிப்பதா, இல்லை தங்களின் இனிய குரலை கேட்டு ரசிக்கும் ரசிகர் கூட்டத்தில் சேருவதா? இதற்கெல்லாம் மீறி தங்களின் அழகிய உருவம் என் மனதில் ஏற்படுத்திவிட்ட சலனத்தால் உங்களது காதலியாக மலர்வதா? இதற்கு முடிவு காண வேண்டுமெனில் நான் தங்களை நேரில் சந்திக்க வேண்டும். இங்கனும் அன்புடன் காமாட்சி. மகாகவி பாரதி புரட்சி பாடல்களையும் பக்தி பாடல்களையும் மட்டும் பாடவில்லை, காதலையும் பாடினான். காதல் 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 போயின் சாதல் சாதல் என்று காதலின் பெருமையை உலகிற்கு பறைசாற்றினான். காதலியின் கண்ணசைவு கிடைத்து விட்டால் காதல் காளைக்கு பெருமலையும் சிறு கடுகு என்ற பொருளில் காற்றிலேறி வெண்ணையே சாடுவோம்னு மகாகவி பாரதியார் ஒரு பாட்டு பாடியிருக்காரு. ஏய் சிவகாமி, இங்க பாடு.